திரு மறைமலையடிகள் அவர்கள் சைவ சித்தாந்தத்தை பற்றிய ஒரு புத்தகத்தில் இதையெல்லாம் வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார். நல்ல ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கு இத்தனை மோசமான கதைகள் தேவையா, இவைகளெல்லாம் அறிவுக்கு ஒத்ததாக தெரியவில்லையே என்று அவர் ரொம்ப அருமையாக அதை எழுதியிருக்கிறார். மறைமலையடிகள் கிறிஸ்தவர் அல்ல. அன்புதான் சற்குணத்தில் சிறந்ததுன்னு சொன்னால் அந்த அன்புக்கு ஒரு கடவுள் உண்டு. இப்போ அன்புக்கு கடவுள்னா உடனே மன்மதன் வச்சுட்டான். அந்த அன்பு வித்தியாசமான அன்பு, அது காமத்தை ஒட்டிய அன்பு, காதலை ஒட்டிய அன்பு. இறைவன் சொல்றது தெய்வீக அன்பு. அப்போ அந்த தெய்வீக அன்பு இந்த உலகத்தில் வெளிப்பட வேண்டும். அப்போ நம்ம மனிதன், நமக்கு ஒரு சரீரம் உண்டு, ஆவி உண்டு, ஆத்மா உண்டு. இப்போ இறைவன் வேறு நிலையில் வந்தால் அவரை தைரியமாக போய் பார்க்க முடியாது, அணுக முடியாது. ரோட்டில் போகும்போது 4 தலையோட ஒரு ஆள் வந்தால் பக்கத்தில் போய் ரசிப்போமா அல்லது ஓடுவோமா பார்த்து பயந்துட்டு எண்ணி பாருங்க. அப்போது வித்தியாசமான முறையில் அவர் வந்திருப்பாரானால் நாம் அணுகுவதற்கு முடியாத நிலையில், ஒவ்வாத நிலையில் காணப்படுவார். ஆகவே கடவுள் வெளிப்படும் போது மனிதனைப் போலவே வர வேண்டும் என்ற ஒரு கொள்கை அவதார கொள்கைகளில் ஒன்று. அவர் டங்குன்னு அப்படியே வந்துடுறதில்ல. சிலர் ராமையா வந்தார், மீனா வந்தார், பாம்பா வந்தார், அல்லது சிங்கமாக வந்தார், இப்படியெல்லாம் பன்றியாக வந்தார். இப்படிலாம் சில கதைகள், அறிவுக்கு ஒவ்வாத கதைகள். சில மாதங்களுக்கு முன்பதாக நான் இருக்கும் இடத்துல ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்ற இயக்கத்தில் ஒரு புதிய கோயிலை கட்டி திறப்பு விழா செய்தாங்க. அன்றைக்கி அதன் தலைவர் பேசினதை அடுத்த நாள் அடையார் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் நல்ல ஃபோட்டோகிராஃபோடு அழகாக போட்டிருந்தாங்க. அதில் ஒரு கதை அவர் சொல்கிறார். கிருஷ்ணன் உலகத்துக்கு செய்த நன்மைகள், அவர் பல அவதாரங்கள் எடுத்து நன்மை செய்தார் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னு அதில் போட்டிருக்கு பத்திரிகையில். அதாவது ஒரு முனிவர் இருந்தாராம். அவருக்கு 2 பையங்க பிறந்தாங்களாம். ஒருத்தன் உயரமாக வளர்ந்துட்டானா, இன்னொருத்தன் சைடில் வளர்ந்துட்டானாம். 2 பேரும் சேர்ந்து பூமியை தூக்கி சமுத்திரத்துக்குள்ளே போட்டாங்களாம். உடனே தேவர்கள்லாம் ஓடி போய் கிருஷ்ணன் இடத்துல இப்படி பூமி தண்ணிக்குள்ளே போட்டாங்க, அதில் உள்ள ஜனங்கள்லாம் அழிஞ்சிடுவாங்க, நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. உடனே கிருஷ்ணன் அப்படியே கொஞ்ச நேரம் சிந்தனையில் இருந்தாராம். அவருடைய மூக்கிலிருந்து ஒரு துவாரத்தின் வழியாக ஒரு சின்ன பன்றிக்குட்டி வந்ததாம். அது வெளியில் வந்த உடனே பூதாகரமாக மாறி பெருசாக மலை மாதிரி ஆயிடுச்சான். அப்படியே வானத்து உச்சிக்கு பறந்து போனதான். 2 ரெக்கை, பெரிய ரெக்கையில் பறந்து போச்சு தான். மேலே போய் துவீர்னு தண்ணியில் விழுந்ததான் சமுத்திரத்தில். அந்த தண்ணி ஸ்பிளாஷ் ஆன உடனே பூமி அடியில் இருக்கிறத பார்த்து அவர் அந்த பன்றி ரூபத்தில் இருந்த உள்ளே போய் அந்த வாயில் 2 முள் மாதிரி இருக்கும், கொம்பு மாதிரி, அதில் அப்படியே தூக்கிட்டு கொண்டு வந்துட்டாராம். இவ்விதமாக கிருஷ்ணன் பூமிக்கு நன்மை செய்தார் அப்படின்ட்டு அதில் லெக்சர் பண்ணியிருக்கார். அதை போட்டிருக்காங்க. ஒரு பன்றி வானத்துக்கு பறந்து போகிற மாதிரி ரெக்கையெல்லாம் போட்டுலாம் வச்சுருக்காங்க. இது அடுத்த நாள் பேப்பரில் போட்டு தான் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் அவங்கள கூப்பிட்டு ஐயா, இந்த மாதிரி புராண கதைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். திராவிட கழகத்துக்காரங்கெல்லாம், நாஸ்திகர்களெல்லாம் புராண கதையெல்லாம் பொய்ன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம உண்மைன்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யணும்? எனக்கு சில விளக்கங்கள்லாம் வேண்டியது இருக்குது. நீங்கள் நேற்று ஒரு புராணத்தை பற்றி சொன்னீங்க, வராகாவதாரத்தை பற்றி சொன்னீங்க, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அவர் சொன்னார், நான் அவருடைய அசிஸ்டண்ட் என்கிட்ட சொல்லுங்க, என்னென்ன சந்தேகம் சொல்லுங்கன்னார். நான் சொன்னேன், பூமியில் தானே சமுத்திரம் இருக்குது, அப்புறம் பூமியை தூக்கி எப்படி சமுத்திரத்தில் போட முடியும்? ஓ, நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா? அது குருநாதர் அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் நான் திருப்பி கேட்டேன், இந்த பூமியை சமுத்திரத்துக்குள்ளே போட்டாச்சுன்றீங்க, அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு கடவுளாக வரக்கூடாதா, அது மனுஷனாக வரக்கூடாதா, ஒரு பன்றியாக தான் வரணுமா, வேறு எந்த ஒரு அவதாரம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு. அவர் கொஞ்சம் குழம்பிட்டு, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார். நாங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லை என்ன வேலை செய்ய அவதாரங்களை பற்றி. சரி, அப்போ நாளைக்கு நீங்கள் கூப்பிடுங்க, குரு இருப்பார், கேட்டு சொல்கிறேன். என்ன ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டார். இப்போது பசுவெல்லாம் வணங்குறீங்களே, இந்த பன்றியும் கிருஷ்ணனுடைய அவதாரம் தானே சொல்கிறீங்க, அப்போ பன்றிக்கு பூஜை பண்ணி வணங்கினா என்ன அப்படின்னு.
அப்படின்னு மற்றவங்க கேட்குறாங்க. நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் நாளைக்கு பேசிக்கோங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் ஃபோனில் கூப்பிட்டேன். என்னுடைய நம்பர் தெரிஞ்சவனையே வச்சுட்டாங்க, ஆள் இல்லைன்ட்டாங்க. இது நடந்த ஒரு சம்பவம். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவதாரங்களை நம்புவதை பற்றி எனக்கு எந்த விதமான ஒரு இல்லை. அவதாரங்கள் இல்லை, அவதாரம். அவதார் அப்படின்னா ஒரே அது சிங்குலர், பன்மையில் அல்ல. நம்ம நினச்சதெல்லாம் அவதாரம்னு சொல்லிட முடியாது. ஆகினால்தான் இலக்கணத்திற்கும் சிந்தனைக்கும் அறிவுக்கும் ஒத்ததாக இருப்பது தான் அவதாரம். இப்போ மாசு மறுவற்ற பிறப்பு அவதாரத்துக்கு முதல் தன்மை, மாசு மறுவற்ற பிறப்பு. அப்போ இந்த தன்மையின்படி உலகத்தில் யாருமே பிறந்ததில்லை. எல்லாம் ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் பிறக்கிற அத்தனை பேரும் இந்த ஜென்ம பாவத்துக்குள்ளே அகப்பட்டிருக்கிறார். இருள் சேர் இருவினை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இருள் சேருகின்ற ரெண்டு வினை, ஒன்று பிறப்பினால் உண்டாகும் வினை, மற்றொன்று செயலினால் உண்டாகும் வினை. பிறக்கும் போதே நான் பாவியாய் பிறக்கிறேன். பாபோகம் பாபக்கண்மோகம் பாபாத்மா பாவசம்பவா என்பது பிராத்த ஸ்நான மந்திரத்தில் முதல் பகுதி. நான் பாவத்தில் பிறந்தேன், பாவத்தை செய்கிறேன், பாவத்தில் நிலைத்திருக்கிறேன், ஆகவே நான் பாவி. இதுதானுடைய பொருள். அப்போ பிறக்கிறச்சியே எனக்குள்ளே எப்படி பாவம் வரும் அப்படின்னா, நம்ம பழமொழிகளில் சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறக்கிறான்னு சொல்லுவோம். அப்போ குணங்கள் எங்கிருந்து வருதுன்னா, தகப்பனிடத்திலிருந்து தாயினத்திலிருந்து தான் நமக்கு வரும். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை ரொம்ப கோபமாக பெரிய ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்குன்னு வைங்க. அப்போ பக்கத்துலேருந்து கேட்குறாங்க, ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னா, உடனே மாமியார் சொல்வா, பெற்று வச்சிருக்கிறா பார் அவ மாதிரியே என்று சொல்வா. சில இடத்துல என்னுடைய வீட்டில் கூட என்னுடைய மனைவி என்கிட்ட சில சமயம் சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா அருமையாக கீழ்ப்படிதலாக இருக்கும்போது என் பிள்ளைங்களை பாருங்கோ அப்படிம்பாங்க. அதே பிள்ளைங்க கொஞ்சம் குறும்பு பண்ணி சேட்டை பண்ணி தொல்லை கொடுத்ததுன்னு அவங்க பிள்ளைய கொஞ்சம் கவனிங்கம்பாங்க. அப்போது கெட்டது செஞ்சால் என் பிள்ளையான், நல்லது செஞ்சால் அவங்க பிள்ளையான். அப்போ இந்த குணங்கள் எங்கிருந்து வருது? தகப்பனிடத்திலிருந்து தாயினிடத்திலிருந்து எனக்கு ஒரு குணம் வருதுன்னா அவங்க தகப்பன் கடைசியில் ஒரு தகப்பன், யாருக்கும் பிறக்காத ஒரு தகப்பன், ஒரு தாய். தானாக வந்திருக்க முடியாது, கடவுள் தான் உண்டாக்கியிருக்கணும். அப்படி அவர் உண்டாக்கினால் பாவத்தில் அவங்கள உண்டாக்கியிருக்க மாட்டார். ஆகவே பாவம் அவனுக்குள் நுழைந்த ஒரு வரலாற்றையும் நாம் பார்க்க வேண்டும். ஏன் கடவுள் அவதாரமாக வரணும்னு சொன்னால், தன்னுடைய சாயலிலே தன்னை போன்ற குணத்தில், தன் உருவத்தில், தன் சுவாசத்தை பெற்றவனாக ஒரு மனிதனை ஆண்டவர் படைத்தார். அவனோ தேவனுடைய மகிமையை இழந்தவனாக பாவத்துக்குள் அகப்பட்டு நரகத்தை நோக்கி அவன் ஆன்மா போய் கொண்டிருக்கும் வேளையில், இத்தனை மக்களும் நரகத்தில் அழியக்கூடாது என்று தேவன் தன்னுடைய அன்பினாலே உலகத்துக்கு வரும். அன்பினால் யாக்கையேற்ற ஐயனே போற்றி என்று கல்யாண சுந்தரனார் சொல்கிறார். அன்பினால் யாக்கையேற்ற ஐயனே போற்றி. அப்போ உடலை அவர் எடுத்து வந்ததுக்கு அடையாளமே அன்பு. அந்த அன்பினால் தான் இறைவன் மனிதனாக பிறக்கணும். அவதாரம் என்று சொன்னால் ஏதோ மாற்று உருவத்திலேயே அல்லது டங்குன்னு மாற்ற மாதிரி அவதாரம் வர்றதில்லை. மக்கள் ஏன் இதெல்லாம் நம்புகிறாங்கன்னா, சினிமாக்கள் அந்த மாதிரி காட்சிகளை காட்டுறாங்க, மூட நம்பிக்கைக்குரிய காட்சிகளை காட்டுறாங்க. அதை பார்த்து நிஜமாக இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஜனங்கள் நம்புகிறாங்க. தெளிவு இல்லை. இப்போ அவதார கோட்பாடில் முதலாவது மாசு மறுவற்ற பிறப்பு. பிறப்பு வேற, படைத்தல் வேற. இப்போ நீங்கள் முதல் மனிதனாகி ஆதாமை பார்த்தால், அவன் படைக்கப்பட்டவன், இறைவனுடைய கரத்தினாலே படைக்கப்பட்டவன். ஆனால் அவதாரம் படைக்கப்படக்கூடாது, அவதாரம் பிறக்க வேண்டும். அப்போது பைபிளில் இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது முதலாவது ஆதாம், இரண்டாவது ஆதாம் என்று பிரித்து சொல்கிறார். முதலாவது ஆதாம் முதல் மனிதன் ஆகிய ஆதாம். இரண்டாவது ஆதாம் இயேசு கிறிஸ்து, இரண்டாவது மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. இது இரண்டாவது ஆதாம்னு சொல்கிறார். இதில் உள்ள சில குறிப்புகளை பார்த்தால், முதல் ஆதாம் படைக்கப்பட்டவன், இறைவனால் படைக்கப்பட்டவன்.
இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பிறந்தவர். அப்போ பிறக்கணும்னா மாசு மறுவற்ற பிறப்பாக இருக்க வேண்டும் என்பது வேத கோட்பாடு. மாசு மறு இருக்கக்கூடாது. மாசு இல்லாத மணி என்றவரை குறித்து பூர்வகாலத்து பக்தரெல்லாம் சொல்லுவாங்க, மாசிலாமணியே அப்படி சொல்லுவாங்க. அப்போ மாசு இல்லாத ஒரு மணியாக உலகத்தில் அவர் பிறக்க வேண்டுமானால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தால் நிச்சயமாக அது மாசு உள்ள ஒரு பிறப்பாக இருக்கும். ஆகினால்தான் குமாரி கர்ப்ப சம்பவ என்று ரிக்வேதத்தில் எழுதப்பட்டபடி திருமணம் ஆகாத கற்பு குலையாத ஒரு கன்னிகையினிடத்தில் இறைவன் பிறக்க வேண்டும். அதான் குமாரி கர்ப்ப சம்பவ. சூத்திர நாமாவளியில் ஓம் ஸ்ரீ கன்னிசுத்தாய நமக என்று அர்ச்சனை செய்கிறாங்க. கன்னியின் வயிற்றில் பிறந்த பரிசுத்தம் உள்ள தேவன். இப்போ மாசு மறுவற்ற ஒரு பிறப்பு அவருக்கு இருந்தது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இந்த பேர் வைக்கணும்னு சொல்லி இயேசு பிறப்பதற்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். உலகத்தில் எந்த அவதார கோட்பாடு எடுத்தாலும் இப்படி ஒரு அவதாரமாக வருவார்னு ரிக்வேதத்திலேயோ சாமவேதத்திலேயோ அதிர்வேதத்திலேயோ குறிப்பு இல்லை. இவைகளெல்லாம் நாம பிற்காலத்திலே எடுத்துக்கொண்ட கதைகள், கட்டிவிட்ட கதைகள். ஆக படைக்கப்பட்டவன் இரண்டாவது ஆதாம் பிறந்தவர். இன்னொன்று பாருங்க, பாவம் இல்லாத உலகத்தில் முதல் ஆதாம் படைக்கப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பாவம் நிறைந்த உலகத்தில் பிறந்தார். முதல் ஆதாம் பாவம் இல்லாத உலகத்திலே பாவி ஆயிட்டார். ஆனால் இரண்டாவது ஆதாமோ பாவமுள்ள உலகத்திலே பிறந்து பாவத்தை அழிப்பதற்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். முதல் மனிதன் செத்து போனான். இரண்டாவது மனிதனாகிய ஆதாமோ மரித்து உயிர்த்தெழுந்தவர். அதனாலே படைக்கப்பட்டவனுக்கும் உலகத்தில் பிறந்த அவதாரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஆகவேதான் மனிதன் தெய்வ அம்சம் உடையவன், அம்சாவதாரம் என்று கூட சொல்வாங்க. ஒரு மனிதன் மட்டுமல்ல, சிலருக்கு மட்டும் அந்த அம்சாவதாரம் இருக்கதா நினைக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அந்த அம்சாவதாரம் உண்டு. என்ன அம்சம்? கடவுளுடைய அம்சம் அப்படியே இருக்கு. கடவுளுடைய தன்மைகள் அவனுக்குள்ள இருக்கு. ஆனால் இவன் அந்த கடவுளுடைய தன்மைகளை பெற்ற மனிதன் கடவுளை மறந்த நிலையிலே தனக்கு விருப்பமான சில கடவுள்களை, தன்னுடைய குணங்களுக்கு ஏற்ற கடவுளை படைத்து கொண்டு, கடவுளே அப்படி இருந்தால் நாமே அப்படி இருக்கக்கூடாது என்று தன்னை மறைத்து கொண்டு பாவம் செய்வதிலே ஒரு உணர்வில்லாதபடி இருக்கும்படிக்குத்தான் இந்த பல அவதார கோட்பாடுகளை நாம் பார்க்கிறோம். இழந்த சாயலை பெற்று தருவதற்காக தேவன் மனுஷனாக உலகத்தில் வந்தார். இழந்து போனதை பெற்றுக் கொடுப்பதற்காக நான் உலகத்தில் வந்தேன் என்று சொன்னார். எதை மனுஷன் இழந்தான்? தெய்வாம்சத்தை இழந்து விட்டான். தெய்வாம்சத்தை இழந்துவிட்டு வெறும் மண்ணால் ஆக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறான். அதான் மண் அன் மனிதன். அப்ப மனிதன் தன்னுடைய நிலையில இறைவனை அறிகின்ற அறிவு வரும்போது அந்த ஆன்மா, செத்து கிடந்த ஆத்மா ஒரு உயிர் மீட்சி அடைகிறது. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையில் அரண்கடல் செலுமே என்பது சைவ சித்தாந்தத்தில் மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதத்தில் உள்ள 8ஆம் சூத்திரம். ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அந்த சைவ சித்தாந்தத்துக்கு இந்த சூத்திரம். ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை, நெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்களுக்குள் ஆத்மா வளர்ந்து அயர்ந்தனை, செத்து கிடக்கிறது அல்லது உணர்வற்று கிடக்கிறது. தம்முதல் குருவும், எல்லாவற்றுக்கும் மூல காரணன் ஆகிய குருநாதன் தவத்தினில் உணர்த்த, தவக்கோலத்திலே உணர்த்துகிறார். சில இடங்களிலே தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்வாங்க, அடே மகனே, உன்னை தவமிருந்து பெத்தம்பா, ஏண்டா இப்படி செய்கிற என்று கேட்பாங்க. தவமிருந்து பெற்றேன் என்று சொல்லும்போது அந்த அம்மா ஏதோ காட்டில் போய் 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்து தவம் பண்ணிட்டு வந்து பெற்றாங்கன்னு அர்த்தம் இல்லை. தவம் என்பது
ஜீவனை கொடுப்பது, தன்னுடைய ஜீவனையே கொடுப்பது, சாப்பிடாம கொள்ளாமல் கடந்து அப்படியே செத்து போகிறது தவக்கோலம். அப்போ இந்த தவக்கோலத்திலே உணர்த்துகிறார். ஒரு தாய் தன்னுடைய மகன்கிட்ட உன்னை பெத்தனே, சவம் இருந்து பெத்தனே. அப்போ தவம் என்பது ஜீவனை கொடுப்பது. தாய்மார்கள் குழந்தை பெறுவதற்கு பெயரே பெற சவம் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. ஒரு குழந்தை பிறக்கும்போது தாய் சவமாக வேண்டியவள், உயிர் போகிற வலி. அதுவும் முதல் விசை பிள்ளை பெறுவர்களுக்கு முகமெல்லாம் வெளுத்து அவள் கைகளை முறுக்கி தலைக்கு மேலே தூக்கி ஐயோன்னு அலறுவாளாம் அப்படின்ட்டு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ அந்த பிரசவ வேதனை எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கும். அந்த ரத்தத்தை சிந்தி குளிச்சேன் அப்படிம்பாங்க. குழிக்குள்ளே இறங்கிட்டு வந்ததா புதைக்கிறதுக்கு குழி வெட்டி உள்ள இறக்குவாங்க. குளிச்சேன்னு சொன்னால் நான் ஒரு தடவை செத்து படைச்சிட்டு வந்திருக்கேன். அப்போ இந்த அன்பு அந்த தாயை பதற வைக்கிறது. ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளை, ஒரு பிள்ளை கலெக்டர், ஒரு பிள்ளை போலீஸ் ஆஃபீஸர், இன்னொரு பிள்ளை பெரிய டாக்டரு, ஒன்றுக்கு உதவாத சோமாரி. 4 பிள்ளைகளும் ஒரு தாய்க்கு தான் பிறந்திருக்கிறாங்க. தாயினுடைய உள்ளம் எப்படி நினைக்கும்? கலெக்டரை நினச்சி பார்க்குமா? அவன் நல்லா வசதியாக படிச்சிருக்கிறான், அவனை பற்றி கவலை இல்லை. டாக்டர் மகன், அவனும் கவலை இல்லை, நல்லா தொழில் செய்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான். சரி, இன்னொரு பிள்ளை அதுவும் நல்லா இருக்குது. இந்த ஒரு பிள்ளை இப்படி போச்சே, ஒரு பிள்ளை ஒன்றுக்கு உதவாமல் போச்சே, தினம் போய் அடி வாங்கிட்டு வர்றானே, ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வர்றானே, போலீஸ் வந்து இழுத்துட்டு போகுதே. இந்த பிள்ளையை பற்றி தான் இந்த தாய்க்கு அன்பு அதிகமாக இருக்குமே தவிர மற்ற பிள்ளைகள் மீது அவ்வளோ இருக்காது. மோசமான பிள்ளைக்கு தான் தாயின் அன்பு தேவை. ஐயோயம் பிள்ளை அடிபட்டுச்சுன்னா கூட ஐயோயம் பிள்ளையில் அடிபட்டு, தாயின் அன்பு. ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா. அப்போ அந்த மனைவி கேட்டாலாம் அவங்ககிட்ட, என் மேலே உங்களுக்கு அன்பு அதிகமாக, உங்கள் அம்மா மேலே அன்பு அதிகமா அப்படின்னா. நீ என்ன நினைக்கிறேன்னு, உங்களுக்கு உங்கள் அம்மா மேலே தான் அன்பு அதிகம் அப்படின்னா. இவன் சொன்னால், இல்லை இல்லை, அம்மா எப்போதும் என்னை பெற்று வளர்த்தலேருந்து அன்பாக தான் இருக்கிறா, ஆனால் நீ தான் எனக்கு ரொம்ப அன்பானவ, மனைவி இல்லையா அப்படின்னு சொன்னான். அதை உன்னால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு மனைவி கேட்டாலாம். சரி, நான் நிரூபிக்கிறேன், சொல்லு. நான் உங்கள் அம்மாட்ட போய் அவங்க இருதயத்தை வெட்டி தர சொல்லு, அதை என்கிட்ட கொண்டாந்து காட்டுன்னு சொன்னாலாம். ரொம்ப அம்மாக்கிட்ட சொன்னான், அம்மா இந்த மாதிரி என் மனைவி உங்கள் இருதயத்தை கேட்குறா அப்படின்ன உடனே அந்த அம்மா உடனே கத்தி எடுத்து கீழ்ப்பக்கமாக வயிற்று அறுத்து கையை விட்டு அதை பிடுங்கி கொடுத்துட்டாளாம். இது உண்மையானு கேட்காதீங்க, இது கதையாக சொல்கிறேன். அவன் அதை கையில் எடுத்துக்கிட்டு அது இருதயம் துடிச்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் வேகமாக போனான் மனைவிட்ட காட்டுறதுக்கு. போகும்போது கல் தட்டி கீழே விழுந்துட்டான். நான் கையில் இருந்த இருதயம் கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்க போகும்போது அது வந்து ஒரு சத்தம் தான், மகனே உனக்கு ஏதாவது காயம் பட்டுச்சான்னு கேட்டது. அந்த நிலையில் கூட அந்த இருதயத்தின் துடிப்பு மகனுக்கு அடிபட்டுருச்சா. சர்வசாதாரணமாக அன்புக்கு இப்படிப்பட்ட இலக்கணங்களெல்லாம் சில நல்ல நீதி கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அப்போ ஒரு தாய்க்கு கெட்டுப்போன ஒரு மகன் அல்லது ஒரு கொடூரமான ஒரு மருமகள் இப்படியெல்லாம் இருந்து அந்த அன்பு தாயின் மூலமாக வெளிப்படுதுன்னு சொன்னால், நம்ம எல்லாம் பிரசவ வேதனையில் சிலுவை மரத்தில் பெற்றெடுத்த ஒரு இயேசு. கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வசனத்தில் பார்த்தா, அந்த when he was travail on the cross, the travail என்ற வார்த்தைக்கு பிரசவ வேதனைன்னு அர்த்தம். வேதனை இல்லை, பிரசவ வேதனை. சிலுவை மரத்தில் அவர் பிரசவ வேதனை பட்டு நம்ம எல்லாம் பெற்றெடுக்கிறார். அப்போ அந்த அன்புக்கு ஈடாக என்னத்தை சொல்ல முடியும்? திருவிக்கு அவர்கள் எப்பொழுதுமே திருக்குறளுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. திருக்குறளில் உள்ளதை திருவிக்கு அனலைஸ் பண்ணுவார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்றது திருக்குறள். அநேகமாக திருமணங்களில் சொற்பொழிவு வாழ்த்துகிறவர்கள் இந்த குறளை சொல்வது வழக்கம். அன்பும் அறனும் இருந்தால் இல்வாழ்க்கை பண்புடையதாக பயனுடையதாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. நான் திருவிக்கு ஒரு கேள்வி கேட்குறார். அன்புனா என்ன, அறம்னா என்ன? அது தெரிஞ்சாதானே அது பண்பும் பயனும் வரும். அன்பு என்றால் என்ன, அறம் என்றால் என்ன?
அவர் தன்னுடைய பாமாலையில் எழுதுகிறாரு, அறத்தின் இயலையும் அன்பின் இயலையும் ஆய்ந்து அளந்தேன், திறத்தை தெளிகிலேன். அதாவது அன்பு என்றால் என்ன, அறம் என்றால் என்ன என்று ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாராம். அதனுடைய முடிவு சரியாக தெரியலையாம். 3வது வரியில் எழுதுகிறார், சீற்ற கொலைஞரின் தீச்செயலை பொறுத்து அருள் செய் புனிதம் நினைவில் புகவும், அறத்தன்பு நீ என்று அறிந்தேன் கிறிஸ்து என் ஆருயிரே அப்படின்னு முடிக்கிறார். சீற்ற கொலைஞரின் தீச்செயல், 2 கையிலையும் காலையும் ஒன்றா வச்சு 3 ஆணிகளை அடித்து தொங்க விட்டு அதை தூக்கி நிறுத்தி அவர் உடம்பு அந்த ஆணியில் ஆட வச்சு முதுகில் சாட்டை கொண்டு அடித்து தலையில் முள்ளுகொடி வச்சு இத்தனை தீச்செயல்களை செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பொறுத்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள்னு ஒருத்தர் வேண்டிக்கிட்டாரே. பொறுத்து அருள் செய்த புனிதம் நினைவில் புகவும், அறம் என்றால் கிறிஸ்து, அன்பு என்றால் கிறிஸ்து என்று கிறிஸ்து அருள் வேட்டல் என்ற புத்தகத்திலே திருவிக அவர்கள் எழுதுகிறார்கள். அவர் கிறிஸ்தவர் இல்லை, அவர் இந்து தான். அன்புக்கு தன்னுடைய மார்க்கத்திலே எந்த கடவுளையும் குறிப்பிடாமல் ஏன் கிறிஸ்து தான் அந்த அன்புக்கு அடையாளம்னு சொல்றார். இதை நம்ம யோசித்து பார்க்கணும். அன்பு உலகத்துக்கு வர பண்ணுகிறது. அவரை அன்பினாலே அவர் இறங்கி வருகிறார், அவதரிக்கிறார். எப்படி? மனிதனாக வரவில்லை, ஒரு குழந்தையாக ஒரு தாயின் கர்ப்பத்திலே உதித்து மாசு மறுவற்ற தெய்வத்தினுடைய அருள். சிலர் கேட்பாங்க, அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் கன்னிகை குழந்தை பெறலையேன்னா, அது ஒரு முறை தான் பிறக்க முடியும், பல முறை பிறக்க முடியாது. ஒரே ஒரு முறை தெய்வ செயல் உலகத்திலே குழந்தையை பிறப்பதற்கு ஒரு கன்னிகை தெரிந்து கொள்ளப்பட்டாள். அவள் வெள்ளக்காரிச்சி இல்லை, அவள் நம்ம ஆசியா கண்டத்தை சேர்த்த ஒரு குடியான ஒரு பெண். அவளை கர்த்தர் மகிமைப்படுத்தி அவளுடைய பக்தி பரிசுத்தெல்லாம் பார்த்து அந்த கர்ப்பத்தை தெரிந்து கொண்டதினாலே அவளை ஸ்திரீகளுக்குள் பாக்கியவதி என்று தூதன் அழைக்கிறார். தேவன் உலகத்துக்கு பிறந்தது, அங்கிருந்து இறங்குகிறார், அவதரிக்கிறார். அவதார், கீழே இறங்குதல், வானத்தை விட்டு மனிதனுடைய சாயலை தரித்து கொண்டு அந்த சாயலை, அந்த மகிமையின் சாயலை மனிதனுக்கு கொடுப்பதற்காக தன்னுடைய சாயலை சிலுவையில் இழக்கிறார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய முக ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே அன்பு அவரை உலகத்தில் பிறக்கச் செய்தது. மகாகவி பாரதியார் அவர்கள் பாரதி 60 என்ற ஒரு புத்தகத்தில் 6வது அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தில் ஒரு பாடல் எழுதுகிறார். சிலுவையில் அறையுண்டு செத்தான் இயேசு, தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழ் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான் என்று எழுதுகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்தோடு வந்தார். அவதாரம் என்று சொன்னால் ஒரு நோக்கம் இருக்கணும், சும்மா அவதரிக்கிறது இல்லை, ஒரு பர்பஸ் இல்லாமல் ஒரு இன்கார்னேஷன் இல்லை. அப்போ அவருடைய நோக்கம் என்ன என்றால், சிலுவையிலே தன்னுடைய உயிரை இரத்ததான பலியாக கொடுக்கணும். இதைத்தான் ரிக்வேதம் முதல் கொண்டு அசுர்வேதத்திலும் முக்கியப்படுத்துகிறார். சில உபனிஷத்துகளிலும் இந்த பலியை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த பலி யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் பலின்னு வரும். பெயர்கள் மாற்றமாக இருக்கலாம், பெயர்கள் மாற்றமாக இருக்கிறதுனால அது வேற கடவுள்னு சொல்ல முடியாது. பெயர்களெல்லாம் காரண பெயர்கள். ஜோதீஸ்வர் அப்படின்னா ஒளியாக இருக்கிற கடவுள் அப்படின்னு அர்த்தம். மகேஸ்வர்னா மகத்துவம் உள்ளவர். இப்படி பல பெயர்கள் உண்டு. இப்போ அரபு மொழியில் கடவுள்னு சொன்னால் அல்லான்னு தான் சொல்லணும். அரபு பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லான்னு தான் வருதை தவிர வேறு பேர் இல்லை. இப்போ கர்த்தர் அப்படின்னா கிறிஸ்தவ கடவுள் இல்லை, காரணமாக இருக்கிறவர், சகலமும் உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறவர் கர்த்தர். பராபரன் அப்படின்னா பரத்தில் இருக்கின்ற பரம்பொருள். சர்வேஸ்வரன்னா எல்லாத்துக்கும் பெரியவர், சகல உலகத்தை உண்டாக்கி அகிலாண்டேஸ்வரர். இப்படிலாம் பல காரண பெயர்களை கடவுளுக்கு நாம் வைத்திருக்கிறோம். தேவரு அப்படின்னு சொன்னாலும் கடவுள் தான், கடவுள்னாலும் கடவுள் தான், காட்னாலும் கடவுள் தான். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பொருள் ஒன்று, மொழிகள் பலவாக இருக்கலாம்.
இப்போ நோக்கம் என்ன? கடவுள் உலகத்துக்கு மனிதனாக பிறக்க வேண்டிய நோக்கம் என்ன? இயேசு சிலுவையிலே செத்தான் என்று பாரதியார் எழுதுகிறார். ஆனால் தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான் அப்படிங்கிறார். நீங்கள் கீதையை படிச்சீங்கன்னா அவருடைய இறப்பை பற்றி ஒன்றுமே சொல்லலை. கீதையில் அவருடைய வளர்ப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. பகவத்கீதை என்பது ஒரு காவியம், அவ்வளோதான். அது வேதம் இல்லை, வேதத்தில் சேராது. அது ஒரு இதிகாசத்துலேயும் சேராது. ஏதோ ஒரு டயலாக், குரு சீஷன் பேசிக்கிற ஒரு டயலாக். அதில் எந்த விதமான ஆரம்பமும் முடிவும் இல்லை. ஆனால் மற்ற மகாபாரதம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கிருஷ்ணனுடைய முடிவு என்னன்னா, அவனுடைய மகன் யுத்தத்தில் செத்து போயிடுறாரு. அவருடைய எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் சோர்ந்து போய் துக்கப்பட்டு அவர் ஒரு இடத்துல தண்ணி குடிச்சிட்டு மரத்துக்கடியில் கவலையோடு உட்கார்ந்துருக்கும்போது ஏதோ ஒரு மான் அங்கே உட்கார்ந்துருக்குன்னு சொல்லி ஒரு வேடன் அம்பு விட அந்த அம்பு தச்சு அவர் செத்து போயிட்டார். இதுதான் அவருடைய முடிவு. அதைத்தான் பாரதியார் குறிப்பிடார், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். பார்ப்புகள் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான். ராமனுடைய முடிவு ஆற்றில் விழுந்து செத்து போயிடுறார். அப்போது இந்த மூன்றையும் பார்க்கும்போது அவதாரத்தின் நோக்கம் என்ன? ஆற்றில் விழுந்து சாகிறதுக்காக வரணும். அப்படி சாகிறதுனால எத்தனை பேருக்கு ரட்சிப்பு உண்டாகிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அப்படிப்பட்டதல்ல. அவர் பலி ஆகியிருக்கிறார். பலி சிறந்த தர்மம். யஜ்ஞே தர்மானி, பலிதான் தர்மங்கள் சிறந்தது. யஜ்ஞோவை புவனஸ்ய நாபிக, இந்த உலகம் தர்மத்தாலே, இந்த பலி தர்மத்தாலே நிலைநிறுத்தப்படுகிறது. யஜ்ஞோத் அவதி தஸ்ய சாயா கரியத்தை. இப்பொழுது செய்யப்படுகிற மிருக பலிகளெல்லாம் இறைவனுடைய பலிக்கு நிழல் போன்றவைகள். யஜ்ஞம் பிரதிஷ்டிதம், பலிதான் பிரதானமானது. யார் அந்த பலின்னா? பிரஜாபதி யஜ்ஞன்னு முடியுது. பிரஜாபதினா மக்களின் தலைவன், அதாவது கடவுள். அந்த பலி அப்படின்றார். அப்போ இந்த பலியினாலே அவர் உலகத்திற்கு வந்த நோக்கமே பலியாகணும்னு வந்தார். மனுஷகுமாரன் உலகத்தை காப்பாற்றுவதற்காக, பாவிகளை ரட்சிப்பதற்காக ஒரு உடம்பெடுத்து வந்த நோக்கம் அங்கே தெரிகிறது. அதாவது தூய உடம்பினன் ஆதல். ஏன் தூய உடம்பு அவருக்கு வேணும்னு சொன்னால், ஒரு பாவ உடம்பை பலியிடுறதுனால இந்த பாவ ரத்தம் பாவத்தை போக்காது. ஆடுகளோ கோழிகளோ மிருகங்களோ ஒரு நரபலியோ கொடுத்தா கூட அந்த பாவம் போகாது. இதுக்கும் அநேக இடங்களில் நரபலியை செலுத்துகிறது. பேப்பரில் நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறோம். பிள்ளையை பலி கொடுத்த சாமியார் கைது அப்படின்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி செத்துப்போன பிணத்தை தின்கிற சாமியார்கள்னு சொல்லி அதையும் காட்டுறாங்க, செய்தித்தாள வருது. இவையெல்லாம் உண்மையான பலிகள் அல்ல, தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு தெய்வம். அதுதான் தெய்வம். அப்போது மனிதன் தெய்வமாகலாமா அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் கண்ணதாசனுடைய ஒரு பாடல், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு ஒரு பாட்டு. அதை நான் ரொம்ப ரசிப்பேன். ரசித்து நம்மலாம் நம்ம தெய்வம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி மனுஷனை தெய்வம் ஆக்குறாங்க. இன்னைக்கு மனிதனை தெய்வமாக மாற்றி, கிறிஸ்தவத்தில் கூட சில ஊழியர்கள் தெய்வமாக நினைத்து அவ்வளவு விசேஷமான கொடுக்குறாங்க. சாதாரணமாக இந்த இறைவன் இறங்கி வருதலை குறித்து திருமுறை சொல்லும் பொழுது, விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலை காவல் மேல் வைத்து உண்ணின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண் கொண்டு காட்டி களிமறுத்தானே என்று பாடுகிறார். விண்ணின்று இழிந்து, வானத்திலிருந்து இறங்கி வந்து வினைக்கு ஈடாக மெய்கொண்டு, மனிதனுடைய பாவ வினைகளுக்கு ஈடாக ஒரு சரீரத்தோடு வந்து கண்ணின்று காட்டி. இது இந்த முதல் தந்திரம், திருமந்திரம் முதல் தந்திரத்தில் இந்த பாடல் உபதேசம் 1 வருது. எப்படி பாவத்தை போக்கினார்? உண்ணின்று உருக்கி, மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்தவனை உருகச் செய்து அவனுக்காக தானும் உருகி நின்று. இது ரெண்டும் சேரும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை காட்சி மனதை உருக்குகிறது. எனக்காக பலியானீரே. அந்த காலத்தில் சில மனிதர்கள் தங்களை கடவுளாக எல்லாரும் வணங்கணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. அதில் ஒருத்தர் ரோம பேரரசர் சீசர் ராயன்.
ஏன்னா அவர் 4 ராஜ்யங்களுக்கு சக்கரவர்த்தியாக இருந்தார். யூதயா நாட்டுக்கு சக்கரவர்த்தி, பாபிலோன் நாட்டுக்கும் சக்கரவர்த்தி, கிரேக்க நாட்டுக்கு சக்கரவர்த்தி, ரோமானிய நாட்டுக்கும் சக்கரவர்த்தி. 4 தேசங்களுக்கு சக்கரவர்த்தியாக இருந்தார். இந்த 4 தேசங்களிலும் 4 விதமான வழிபாடு, கடவுள் வழிபாடு உண்டு. ஆகவே இந்த சீசர் என்ன பண்ணார், இவங்க இதனால ஒரு தகராறு வந்து ராஜ்யத்தில் குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக யார் எந்த வழிபாடு செய்தாலும் முதலாவது ஹெயில் சீசர், சீசர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்யணும்னு ஒரு கட்டளை போட்டார். அதே மாதிரி அகஸ்டஸ் சீசர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்தியாவுக்கு வந்தார் நாடு பிடிக்க. அவருடைய நினைவாக அகஸ்டஸ் சிலை ஒன்று செய்து வச்சாங்க. நாளடைவில் ஜனங்கள் அதை வழிபட ஆரம்பித்தாங்க. ஏன்னா சீசரை வணங்கலைன்னா கொண்டுடுவார் என்று பயந்து அகஸ்டஸ் சீசர் கடைசியில் அது அகஸ்தீஸ்வரர்னு ஆகிப்போச்சு. அகஸ்தீஸ்வரர் கோயில். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மூலத்திலேருந்து எது வருதுன்னு தெரிஞ்சு. கடவுளாக மதிக்கப்படுகிறவர்கள், மனிதனை தெய்வமாக மாற்றுகிறவர்கள். பாருங்க, சில திரைப்பட நடிகர்கள் கூட தெய்வமாக கருதப்படுறாங்க. டி நகரில் எம்ஜிஆருக்கு ஒரு கோயிலே கட்டி வச்சுட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, குஷ்புக்கு கூட கோயில் கட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பேப்பரில் வந்ததான் நான் சொல்கிறேன், தனியாக நான் ஒன்றும் சொல்லலை. இப்போது இப்படி சினிமா நடிகர்களை தெய்வமாக மாற்றி கோயில் கட்டுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களால் எந்த ஆத்மாவுக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை, நமக்கு நிச்சயமாக தெரியும். மகாத்மா காந்தியே மகாத்மா என்று அழைத்தார்கள். ஒரு சில மக்கள் அவரிடத்துல போய், ஐயா நீங்கள் உலகம் போற்றும் உத்தமர், மகாத்மா ஆயிட்டீங்க, எங்களை நீங்கள் சீஷனாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்லுபதேசம் பண்ணி எங்கள் வாழ்வை நீங்கள் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ மகாத்மா இதை சத்திய சோதனையில் குறிப்பிடுகிறார். மகாத்மா காந்தி சொன்னாராம், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு குருவாக இருக்க வேண்டுமானால் நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டுமே அப்படின்னாராம். மகாத்மாவுக்கு தெரியுது தான் உண்மையுள்ளவன் இல்லை. சத்திய சோதனையில் மனம் திறந்து எழுதுகிறார். இப்போ ஒருத்தனை சுயசரிதை எழுத விட்டால் நல்லதெல்லாம் எழுதுவாங்க, தப்பெல்லாம் மறந்துடுவாங்க, எல்லாரும் மறைச்சிடுவாங்க. ஆனால் மகாத்மா அப்படி செய்யலை. சொல்ல, நான் உண்மையுள்ளவனாக இருக்கணுமே அப்படின்னா. சாதாரண உலகத்தில் சிறந்த மனிதராக அயல்நாட்டுக்காரர்கள் கூட மதிக்க தகுந்த அளவில் இருக்கிற மகாத்மா தன்னை தாழ்த்துகிற நிலையை பார்க்கணும். அப்படியானால் இறைவன் இந்த உலகத்துக்கு வரும்போது என்ன செய்வார், அவர் நோக்கம் என்ன? பாரதியார் ஒரு பாட்டு பாருங்க, வேதாந்த பாடல்கள் 9ஆம் அதிகாரம் 1 பாட்டில் சொல்றார், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தான் நாளொரு 3 நேசமரியா மகதலேனா மரியாள், நேரில் இந்த செய்தியை கண்டாள் விண்டாள். ஈசன் சிலுவையில் மாண்டான். ஈசன் என்பது ஈசா என்ற அரபு மொழியிலிருந்து திரிவு பெற்றது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே அப்படின்னு ஒரு பாடல். ஈசனுடைய திருவடியில் உட்கார்ந்திருந்தா மாசில்லாத வீணையில் எழுந்து வருகிற நாதம், மாலை மதியம் அந்த சந்திரன் மாலை நேரத்தில் கீழே அந்த மேற்கு பகுதியிலிருந்து மேலே எழும்பி வருகிற அந்த காட்சி, வீசுகின்ற தென்றல், இளவேநீர் காலத்தில் வளர்கின்ற மூங்கில்கள், இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அந்த ஈசனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது. அப்போ ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், உயிர்த்து எழுந்தான் நாள் ஒரு 3. நேச மரியா மகதலேனா, அதாவது அவர் மீது அன்பு பாராட்டின மகதலேனா மரியாள் நேரில் இந்த செய்தியை கண்டாள். நேரில் பார்த்து கண்டதோடு மட்டுமல்ல, விண்டாள், மற்றவர்களுக்கு அறிவித்தாள் என்று சொல்கிறார். இப்போ ஒரு மனிதன் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக மண்ணுக்கு திரும்பணும். மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்கு திரும்பணும். அப்போ விண்ணிலிருந்து வந்தவர் விண்ணுக்கு தானே திரும்பணும். இப்போ அவதார கோட்பாடுகளில் எந்த அவதாரமும் வந்துட்டு திருப்பி விண்ணுக்கு போனதாக இல்லை. அது வந்து செத்து போச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சுன்னு தான் சொல்கிறார். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் மனிதனாக வந்ததினாலே மனிதனைப் போல சிலுவையிலே பலியாக்கப்பட்டார், செத்து போனார். ஆனால் செத்துப்போன தெய்வமாக அல்ல, தான் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்துக்கு திரும்பி சென்றார். அது அவதார கோட்பாடுகளில் ஒரு காரியம். அவதார் என்று சொன்னால்
மேலேருந்து கீழே இறங்கி வந்தது போல் சும்மா கீழேருந்து மேலே போகணும். அப்போ தான் அது அவதாரம். வந்துட்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு அப்ரப்டாக விட்டுறது இல்லை. அப்போ விண்ணிலிருந்து வந்தவர் மனிதனைப் போல மரித்து மறுபடியுமாக அந்த விண்ணுக்கு திரும்பி செல்கிறதுனாலே அவரை அவதாரம் என்று நிச்சயமாக சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு அவதாரத்தை வேற எங்கேயும் நீங்கள் பார்க்கவும் முடியாது. கடவுள் அவதாரமானால் பிறந்து வளர்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து தான் வந்த இடத்துக்கு போக வேண்டும். தான் அவதார கோட்பாடு. அப்படி பிறக்கும் பொழுது மாசு இல்லாத பிறப்பாக இருக்க வேண்டும். அப்போ இந்த தகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக இந்த தகுதிகள் வேறு எந்த அவதார கதைகளுக்கும் பொருந்துவதாக இல்லை. இயேசு ஒருத்தருக்குத்தான் அவர் விண்ணுலகம் சென்றதை மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது. அவர் எப்படி வந்தாரோ அப்படியே திரும்பி போனார், எப்படி போனாரோ அப்படியே வருவார். மேலிருந்து கீழிறங்கி கீழிருந்து மேலே போகிறவர். இது அவதாரம். அவர் மரித்த உடனே கல்லறை திறக்கப்பட்டது. மகதலேன மரியாள் பார்க்குறா, ஓடி வந்து பாதத்தை தொட்டு கும்பிட வந்தார். அவர் சொன்னார், என்னை தொடாத, நான் இன்னும் பிதான் வீட்டுக்கு போகல. அடுத்த நேரம் சொல்கிறாரு, தோமாவை பார்த்து என் உடம்பை தொட்டுப்பாருன்றார். இப்போ அதுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறார். ஏறுகிறவரும் இறங்குறோம். மனிதன் ஒரு தரம் மரித்து அதோட சரி. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் மரித்தால், அவர்கள் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு மரித்தால், அவன் மரித்தாலும் பிழைப்பான். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் என்று சொல்வதனால அவர் எப்படி மண்ணில் பிறந்து விண்ணுக்கு சென்றார், விண்ணிலிருந்து வந்து மண்ணில் பிறந்து மீண்டும் போனாரோ, நாம் கூட மண்ணில் பிறந்தோம். ஆனால் இங்கிருந்து வேறு இடத்துக்கு போகாமல் அவர் இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். அவரோடு கூட என்னென்னைக்கு இருக்க போகிறோம். இப்போ சைவ சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே பாவங்களில் இருந்து நீங்குகிற தன்மை. இயல்பாகவே நம்ம இயல்பாக இல்லை. நம்ம பலவிதமான துன்பங்களின் மத்தியிலே ஒரு இரட்சகனை தேடி அந்த பாவங்களிலிருந்து நீங்க பெறுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது இயல்பாகவே பாவங்களிலிருந்து நீங்கப்பட்டவர். அவரிடத்தில் எவ்வளவேனும் பாவம் இல்லை. அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர் என்று பைபிள் சொல்லுகிறது. மற்ற அவதாரங்களை பாருங்கள், எத்தனையோ பாவங்களை செய்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவதார கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொலை செய்வது, கற்பழிப்பது, இப்படிப்பட்ட உலக பிரகாரமான உணர்வுகளுக்கு உட்பட்ட அவதாரங்களைத்தான் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இயல்பாகவே இந்த எல்லா விதமான தீமை பாவங்களிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். அதனாலே அவர் தூய உடம்பினர், பரிசுத்த தெய்வம். உலகத்தில் தெய்வம் என்றால் பரிசுத்தனாக இருக்கணும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இதைத்தான் பகவத்கீதையில் திவ்ய ஜென்மான்னு சொல்லுவாங்க. திவ்ய ஜென்மான்னா அவ்வளவு ஒப்பேற்பட்ட, கருமங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட, தீவினைகளுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக நிலையில் உள்ள ஒரு ஜென்மம் எடுத்து வருகிறவர். அது இயேசு கிறிஸ்து புராணம் இல்லை. சில பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவங்களுக்காக உலகத்தில் சிலுவையில் சேர்த்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்போது கிறிஸ்தவனே கிடையாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று தூய ஆவியானவரை அனுப்பின பிற்பாடு அப்போஸ்தலரால் அவர் பிரசங்கிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டவங்களை தான் கிறிஸ்தவர்கள்னு 1ஆம் நூற்றாண்டு 53ஆம் ஆண்டில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்றுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. கிறிஸ்தவங்களுக்கு அவர் சிலுவையில் மரிக்கலை, பாவிகளுக்காக சிலுவையில் மரித்தார். நீங்கள் ஒரு பாவின்னு உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தேவை இயேசு கிறிஸ்து. ஏதோ போகிறதுக்கு ஒரு கோயிலுக்கு கும்பிட்றதுக்கு ஒரு சாமின்னு இருக்கக்கூடாது. மனிதனுக்கு தேவை ஒரு இரட்சகன். ஒரு கடலில் விழுந்தவன் ஒரு துரும்ப கூட பிடிச்சிட்டு வருவான்னு சொல்கிறோம். தேவை ரட்சிப்பு, அதுதான் முக்கியம். அதுக்கு யாரால் முடியும்னு சொன்னால், எனக்காக என்னை போல இந்த உலகத்தில் இந்த பாவ மாம்ச சாயலை உதித்து அதை எனக்காக பலியாக்கி நான் மீண்டும் அவரிடம் செல்லத்தகுந்ததாக என்னுடைய எல்லா விதமான நிலைகளிலிருந்து மாறுபட்டு முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு நிலையிலே பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவம் ஆக்கினது.
ஏதோ அவதாரம்னா அப்படி காட்சி அளிச்சுட்டு மறைஞ்சிடுறது இல்லை. அவதாரம் என்று சொன்னால் அந்த ஆண்டவன் மனிதனைப் போல பிறந்து வளர்ந்து மரித்து உயிர்த்து நம்மை அதன் மூலமாக ரட்சித்து தன்னோடு சேர்த்து கொள்கிறது தான் அவதாரம். இப்படிப்பட்ட இந்த அவதார கோட்பாட்டை எடுக்க வேண்டுமானால் மற்ற புராணங்களில் பார்த்தீங்கன்னா இறைவன் மீனாக வந்தார், வாமனனாக வந்தார், இப்படியெல்லாம் சில கதைகள். ஒரு சின்ன ஐயராக வந்தாராம், குள்ளமான ஒரு அப்படி வந்து பெரிய அசுரன், அவனை அடக்கணும், அதுக்காக ஒரு குள்ள மனுஷனாக வந்தாராம். ஐயரா வந்து ஒரு யாசகம் கேட்டாராம். சொன்னான், என்ன வேணும் கேள் அப்படின்னா. பெருமையாக அந்த அசுரன் கேட்டு 3 அடி நிலம் வேணும் அப்படின்னாராம். அவன் சிரிச்சானா, 3 அடிக்கு போய் என்ன போய் சரி எடுத்துக்கோட்டாராம். உடனே அவர் விஸ்வரூபமாயி முதல் அடியில் அண்ட சராசரங்களையும் கடந்துட்டாராம். 2வது அடியில் பூமியெல்லாம் அளந்துட்டாராம். 3வது அடியில் நான் எங்கே வைப்பேன், எனக்கு எங்கே இடம்னு கேட்டாராம். சரி என் தலைமையில் வையுங்க அப்படின்னாராம். தலைமையில் வச்சு அப்படியே பூமிக்குள்ளே அமுக்கிட்டாராம். இப்படியாக அந்த அசுரனை கொன்றார் அப்படின்னு. அதுக்கு வாமனாவதாரம். இது அறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் வேதங்களுக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை கவனிப்பாய் பார்க்கிறார். காய்மகாரம் இல்லாதபடி ஏதோ ஒரு வெள்ளைக்கார தெய்வம் அல்ல. அவர் இங்கிலீஷ் பேசினதே இல்லை. அவர் அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலேயோ ஐரோப்பாவிலோ பிறக்கலை, ஆசிய நாட்டில் பிறந்தார்.